தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது நம்முடைய 100வது வீடியோ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில். இதுக்கு மேலேயும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபியாக நான் ரவா பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பாசி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்க முடியும். நம்ம உப்புமா செஞ்சோம்னா வீட்டில் குழந்தைங்களாகட்டும் சில பெரியவங்களுக்கே உப்புமாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரவா பொங்கல் செய்யும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டில் நம்ம வெண்பொங்கல் சாம்பார் வச்சு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தாளிச்சிட்டு நம்ம ரவா எல்லாம் ஏற்கனவே நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது புதுசாக வாங்கினேன். அதை காய்ச்சி இப்போ தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த நெய் நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். எங்கள் பசங்க தீரணும் நீரணும் மிளகு முழுசாக இருந்தாவே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால நான் தட்டி போட மாட்டேன். இல்லைன்னா 1க்கு 2 தட்டி போடுவேன் சின்ன வயசில். இப்போல்லாம் பெருசாகிட்டதுனால அவங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை பொடி ரெடிமேடாக நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது அதில் வாங்கியிருந்தேன். அதுதான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை தீர்ந்துருச்சு. இப்போது இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா தாளிச்சிட்டு நம்ம இதிலேயே நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம ரவையை போட்டுக்க போகிறோம். ஏன்னா இப்போ தனியாக ரவையை வேக வச்சுட்டு அப்புறமா தாளித்து போடுறதுங்கிறத விட இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் இந்த டம்ளரில் நான் 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருந்தேன். ரவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் வாசம் வர அளவுக்கு நெய் விட்டு. இப்போது இதுக்கு 8 டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இந்த தண்ணியை. அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்க போகிறோம். இப்போது அதுக்குள்ளே சட்னி அரைக்கிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் நம்ம இந்த மாதிரி சூடு காமிச்சிட்டு அப்புறமா எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அதனால தேங்காய் கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சில்லாக எடுத்து நான் சட்னிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் சாம்பார் செய்யலை. இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம பொட்டுக்கடலை அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரவைக்கான தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுலேயே நான் அந்த 2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையே கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்படி போட்டு கலக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கட்டி கட்டாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கலாம். கேசரி செய்யும் போதுமே இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது சேர்க்காம கொஞ்சம் ரவை கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு திக்காயிடுச்சு. அதனால இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சதையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு தேங்காய் சட்னி இன்னுமே பத்தலை, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நான் அளவாக தான் அரைச்சிருந்தேன். ரவை பொங்கல் பார்த்திங்கன்னா சும்மா எதுவுமே இல்லாமல் சட்னி சாம்பார் இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருந்தோம். அந்த சீரக வாசம் இதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாம் ரவை பருப்பு எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா சேர்த்து கொடுக்கும். இப்போ இது மேலே அப்படியே கலக்கி விட்டுட்டு நம்ம இனி சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி அரைக்கிற வேலை இருக்குது. அதையும் என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்.
இது அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதாவது சட்னி அரைச்சி முடிக்கிற வரைக்கும் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து சூடும் ஆறாமல் இருக்கும், அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் அதில் இறங்கியிருக்கும் ரவையில். இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பல்லாக எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த சட்னி. ஸோ பொட்டுக்கடலை சேர்க்காம கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரவா பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சர்வ் பண்ணி நீ சாப்பிட தான் போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக நான் டின்னருக்கு தான் பண்ணியிருந்தேன். எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் வில்லேஜ் பாட்டி சமையலில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.